ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துருந்த ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருடம் கழித்தும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக தமிழ்நாடு அரசு இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வமான நோட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டாங்க இல்லையா. அனைத்து மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நிறைய வேகன்சியோடு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் வேலைக்கு இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலுமே இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அப்டேட் கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை செய்தால் இந்த வேலை கிடைக்க போகுது, என்னென்ன தகுதிகளாம் இருக்குது, இதில் முக்கிய நிபந்தனைகளாம் ஒரு சில நிபந்தனைகளாம் இந்த வேலையில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனாவது நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸிங்கெல்லாம் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு 3 வருட காலமாகவே பணியாணை பார்த்தீங்கன்னா வழங்காமே இருக்காங்க. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக தமிழ்நாடு முழுவதுமே 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் காலிப்பணிகளின் நிரப்பும் விதிமுறையே மாநில அரசு அதிரடியாக வெளியிட்டுள்ளது. இதற்கான கடிதத்தை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய்த்துறையினருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆணையர் சாய்குமார் அவர்கள் அனுப்பியுள்ளார். இதனால் தமிழ்நாடு முழுவதுமே காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது வட்டார அளவில் செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா இப்போ விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விளம்பரத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையின் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக அதிகாரப்பூர்வமான நோட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஏற்கனவே ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு இப்போ 10வது தேர்ச்சி பெற்றிருந்தோம். தேர்ச்சி பெற்றாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸு ஃபெயிலு எது இருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுதான் முக்கிய மெயினாக இருந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்ற கட்டாயம். இதுதான் பேசிக்கான இந்த வேலையை வாங்கக்கூடிய வேலைக்கு இதுதான் முக்கிய நிபந்தனைகளாக கொடுத்துருக்காங்க. இந்த தகுதிகள் அனைத்துமே இருந்தது அப்படின்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கும். இருந்தாலுமே இந்த வேலைக்கு அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது, ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு தாலுக்காவுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதனால் ஒவ்வொரு வேகன்சியும் 100க்கும் மேற்பட்ட வேகன்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்படின்னு தான். இந்த கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10வது பாஸு ஃபெயிலு நீங்கள் எது இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் எப்படி நடக்க போகுது அப்படின்னா ப்ராசஸிங்கை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் நடக்கும். அதுபோல் திறன் தேர்வு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதன் அடிப்படையில் தான் உங்களை செலக்டே பண்ண போகிறாங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு 21 வயதுலேருந்து 32 ஆண்டுக்குள்ளே நீங்கள் இருந்தாலே போதும். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்காக தான் தமிழ்நாடு அரசு காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்ட்டு அதிரடியாக அரசாணை கொடுத்துட்டாங்க. இந்த ஆணையின் பிரகாரம் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இப்போ கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்டேட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும். இது நம்மளுக்கு எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு வருவாய் துறையின் மூலமாக தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் தமிழ் கவர்மெண்ட் வேலை தான். இருந்தாலும் இதுக்கு ஓரளவுவே மொத்த காலிப்பணிகளும் பார்த்தீங்கன்னா 2299 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும்
இந்த அறிவிப்பு வெளியாயிடுச்சு. சில விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்படும். சில விரைவில் நம்மளுக்கு வந்து இந்த ஜூலைலேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைத்திருக்கு. சில நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க. விரைவில் நமக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் கிடைக்க போகுது. சில அதிகாரப்பூர்வமான இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரமிலிருந்து தமிழ்நாடு வருவாய்த்துறை அதிகாரிகள் விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகிறார்கள். கூடிய விரைவில் இதுக்கு தகுந்த விண்ணப்பங்கள் வந்து செயல்முறைப்படுத்தப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிராம உதவியாளருடைய வேலை தான். எந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவு அனைத்து மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே 30க்கும் வேகன்சி, அதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட வேகன்சி, ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100, 300 வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. சில 38 மாவட்டத்துக்குமே அனைத்து மாவட்டத்துக்குமே வேகன்சி வந்து பொறுத்தளவுக்கு இருக்குது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்சம் கல்வி தகுதி 10வது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு தான் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 21 32 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்திருக்க வேண்டும். கிராம உதவியாளர் வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேலரின்னு பார்த்தீங்கன்னா 11,500லேருந்து 35,100 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்க போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. தேர்வு செய்ய முறையை பொறுத்தளவுக்கு தேர்வு செய்யும் முறையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேர்காணல் இருக்கும், திறன் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சில அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இதுக்கு தகுந்த அப்ளிகேஷன் வாங்க ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் அப்டேட் வந்து கொடுக்கல. அதெல்லாம் முக்கிய டேட்னு பார்த்தீங்கன்னா விரைவில் இந்த ஜூலைலேருந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. அதிகாரப்பூர்வமான நோட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டீஸை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நோட்டீஸ் தான். பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் எவ்வளோ மார்க் வந்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தகுதியின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து மார்க்கே வந்து வழங்க போகிறாங்க. சீலம் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அரசு உங்களுடைய டாக்குமெண்ட் அனைத்துமே வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மதிப்பெண் பட்டியல் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் வந்து அது வந்து கட்டாயம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 மார்க்கு. அதே மாதிரி மிதிவண்டி இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுநர் திறன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு 10 மார்க்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாசித்தல் மற்றும் எழுத்தும் திறன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்னா வாசிக்கும் திறனும் தேர்வு. அதே மாதிரி எழுத்து திறனுக்கான தேர்வு நேர்காணலும் குழுவின் முன் வாசிப்பும் மற்றும் எழுத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம் வந்து இருக்கும், ஒரு பேரா கொடுத்துருவாங்க. வந்து எழுதி அவங்கக்கிட்ட காட்டிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 30 மார்க்கு. வாசிப்பிடம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 35 மார்க்கு. அதே மாதிரி நேர்காணலுக்கு ஒரு 15 மார்க்கு. பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மார்க்கு. ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 100 மார்க்கின் அடிப்படையில் நம்மளை வந்து தேர்வு செய்ய போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி தான் இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் தான். விண்ணப்பதாரர்கள் SSLC தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்திருந்தாலும் அல்லது தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் முழு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. விண்ணப்பதாரர் ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்தாலும் அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டும் திறனை பெற்றிருந்தாலுமே முழு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரர் வாசிக்கும் மற்றும் படிக்கும் திறனே மட்டுமே மதிப்பெண் வழங்க வேண்டும் என அதிரடியாக தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனை அடிப்படையில் தான் அனைவருமே வழங்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆஃப்லைன் மூலமாக கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. இதுக்கான அட்ரஸ் தான். இந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.